பேஸ் தான் வந்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க இடத்தெல்லாம். கூட ஒருத்தர் இருந்தார், அவரால் ஏறவே முடியலப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக அவருக்கோசம் நின்று ஏறணும். ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து நேற்று நைட்டு ஒரு 9:30 அது மாதிரி சொல்லிட்டு வந்து ஒர்க்கெல்லாம் நைட் ரீச் ஆனோம். சரி கொஞ்சம் டயர்டாகுன்னு சொல்லிட்டு நைட் நாங்கள் எங்கேயும் போகல, படுத்து தூங்கிட்டு இப்போ தான் காலையில் தான் ஏந்திச்சோம். ஏந்திச்சு சும்மா அப்படியே வந்து ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா நான் மட்டும் தான் ஏந்திச்சிருக்கேன். என் கூட வந்தவங்க எல்லாம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணியை கிட்ட ஆக போகுது. 6:45 சம்திங் 6:30 வந்து நல்லா இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த ஹோட்டலில் ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா 2 ரூமு, ஒரு ஹாலு, பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வர்க்கலாவை மினி கோவான்னு சும்மா சொன்னாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தாங்க. அதை பார்த்தா நம்ம பசங்க ஃபுல்லாக எப்படி சொல்லுது, குளிர்ச்சேர்றானுங்க. பார்த்தோன்னே ஃபாரினர்ஸ் பார்த்தோன்னே மிச்சம் அங்கே விளக்குறாங்கடா, இங்கே விளக்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் யாரையும் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. எப்படி சொல்கிறது, பாருங்களேன் அந்த அழகை. மேலே இருந்து அப்படி டாப் வியூ வந்து பீச் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு காசு கொடுத்தாலும் அந்த இதுக்கு ஈடே ஆகாதுங்க. அஜவா இருக்குதுங்க. நாங்கள் இங்கேருந்து டாப் வியூ கலா பீச் எவ்வளோ நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கிறது பாருங்க. பக்கத்தில் தான் எங்களுக்கு ரூம், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே நீங்கள் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து ரூமு, நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக ரூம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிவிடுங்க. ஆனால் ஸ்பாட்டில் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் இது பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்குன்றாங்க, 600 இருக்குன்றாங்க, 2000, 1500, 2500. ஸோ அமௌண்ட் வந்து பீக் ஆகிட்டு தான் இருக்குது, தவிர ஒரு அமௌண்ட் ஸ்டேபிளாக கிடையாது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஆன்லைன்லேயே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரீ புக் பண்ணுறங்க. ஏன்னா ப்ரீ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஒரிஜினல் ரேட் போடுவாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து இல்லை நான் நேரில் வந்து புக் பண்ணிக்கிறேன் ப்ரோ, அது மாதிரி நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு நான் சொல்கிறேன்னா, உங்கள் நியர்பையில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இங்கே இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி புக் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா இங்கே நேர்லலாம் வந்து செம்ம ரேட்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு என்னடா இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ செலவாகுது சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. உண்மையிலே கேரளாக்குள்ளே வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு ஏரியாவே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போ நாங்கள் கேரளாக்குள்ளே வந்தோமோ அப்போதுலேருந்து அமைதியாக தான் இருக்குதுங்க ஃபுல்லாகவே. ஆனால் வண்டி போகுது, எல்லோரும் இருக்காங்க, பேசுகிறாங்க, நடக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மைல்ட் ஆஃப் அமைதியாக இருக்காங்களா. ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். கைஸ் இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் ராக் வந்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ தான் எங்கள் பசங்க எல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருக்கானுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாம் இது போனோம். அங்கே தான் போகிற வழியில் நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். அந்த எப்படி சொல்கிறதுன்னா மீன் முட்டி சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. சரி அங்கே தான் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. வேறு எதுனா ஃபால்ஸ் போகலாமா, இல்லை வேறு எதுனா இது கவர் பண்ணலாமா, வேறு என்ன இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வெயில் வேறு சும்மா கிளிகளையும் கிளிக்குது. அதான் எங்களுக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்கணும்னு நினச்சிடும். ஆனால் பட் எதுவுமே கிடையாது. எப்போ மழை பெய்யணுமோ அப்போ வெயில் அடிக்கும், எப்போ வெயில் அடிக்கணுமோ அப்போ மழை பெய்யும். அது எங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அடிக்குதுங்க. இப்போ கரெக்டாக இந்த என்ட்ரி ஒன்று தான் இருக்கும். ஸ்டெப்ஸுக்கு தனியாக வந்து காசு நம்ம பே பண்ணோம். என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் கேபிள் கார் போகிறீங்கன்னா அதுக்கு தண்ணி வந்து பே பண்ணணும். மேலே வந்து கேபிளில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கேபிள் கார் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டெப்ஸு தான் இது பண்ணுவோம். வெயில் வேறு சும்மா கிளியும் இருக்குது. எல்லோரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன கதைன்னு தான் தெரியும் போல். ஆனால் மேலே ஏறும்போது பார்க்குறவங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஃபைனலாக வந்து நம்ம மலை ஏற போகிறோம். 840 படிக்கட்டாங்க மொத்தம். எப்படி ஏற போகிறோம் தெரில. ஏறிட்டு மேலே போய் சந்திக்கிறவங்கள இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து எல்லாருமே வந்து பேஷண்ட் கை தான். படிக்கட்டு ஏறுவாங்களான்னு தெரியல, என்ன கதைனும் எனக்கு புரியல. ஆனால் உண்மையிலே சிரிப்பாக ஃபன் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஆனால்
என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. எல்லாம் வந்தாச்சு, ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். ஆமாம், ஸ்டெப்ஸ் இப்போ தான் ஏறிட்டோம், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ரூஃப்லாம் போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் சொல்லிட்டு ஈஸியாக ஏறிடலாம். அவங்க முடிச்சு விட்டானுங்க. நான் ஃபுல்லாக போட்டிருப்பான்னு பார்த்தா பாய் தான் போட்டுக்கிறானுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வெயில் தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆ 200 ஸ்டெப்பு ஏறிட்டோம். அதுலேயே வந்து நிறைய பேருக்கு முடியல, தண்ணி குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயில் செம்ம வெயிலாக இருக்குது. ஆனால் இந்த மலையில் டெய்லி ஏறி இறங்கினாலே போதும் போல, உடம்பு ஈஸியாக குறைஞ்சிரும் போல். அதுதான் கீழே போகுது. அப்போ திருப்பி கீழே போய் மறுபடியும் ஏறும் போல மேலே. மாமே சரண்டு போயிட்டு இருக்கிற கீழே நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக 2 பக்கமும் பச்சை பசேல்னு. என்னதான் ஒரு கஷ்டமான பார்த்தா இருந்தாலும் பட் இங்கே கொஞ்சம் க்ரீனாக நல்லாலாம் இருக்கிறது கொஞ்சம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க எல்லாருமே வந்து ஏறுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே உட்காந்து போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு வழியாக பாதி மலையை ஏறியாச்சு. இதுக்கப்புறம் மலை தான் ஏறணும். எங்கள் பசங்க எல்லாருமே வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. இதில் எங்கள் தலைவன் குருநாதர் தான் ஆள் சொல்லி முடிச்சிட்டாங்க அவரை. அவ்வளோதான் கைஸ், டாப்புக்கு வந்தாச்சு. வரும்போது நிறைய வெயில் அதிகமாகனால மூச்சு அதிகமாக வாங்குது. வி மேட் இட். ஃபஸ்ட்டு நாங்கள் ஹில்ஸ் இந்த மலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏறியிருக்கோம், ஹில்ஸ் ஏறியிருக்கோம். அதுவும் எங்கள் பசங்களை வச்சு நான் முதல்ல ஹில்ஸ் ஏறியிருக்கோம். இதுதான் உண்மையிலே ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே மேலே வந்து அதை 320 ரூபான்னு சொல்லிட்டு பார்க்காம நீங்கள் வந்து கொடுத்துட்டு மேலே வந்தீங்கன்னா, ரோப் காரில் வராதிங்க. ரோப் காரில் வந்தீங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியாது, ஏறுறது எவ்வளோ எப்படி என்ன இது மாதிரி சொல்லிட்டு. நீங்கள் 330 கொடுத்து நடந்தே வாங்க, உண்மையில நல்லா இருக்கும். நடந்து வந்தீங்கன்னா வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வாங்க. ஏன்னா இந்த வெயில் இல்லாமல் இருக்கும், வெயில் மட்டும்தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா ஹாப்பினஸ் தாங்க. கலராக இருக்காங்க. சும்மா அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டு அவங்க பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு ஃபோட்டோ வீடியோலாம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் இதுக்கப்புறம் இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். கொஞ்சம் முடிஞ்சவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை ஏறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உண்மையாலே வந்து எங்கள் கூட ஒருத்தர் இருந்தார், அவரால் ஏறவே முடியலப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக அவருக்கோசம் நின்று ஏறணும். இந்த மலையோட மொத்தம் ட்ராவலிங் வந்து டைம் பார்த்திங்கன்னா 1/2 hour தான் நார்மலாக ட்ராவல் பண்ணால். இல்லை கொஞ்சம் உட்காந்து வந்தால் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 1/2 hour to 3/4 மணி நேரம். அதுக்குள்ளே தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இது. என் மச்சான் தான் ஒரே டைமில் ஒரே இதில் ஏறிட்டாப்புல, எங்கேயும் நிற்காம இல்லாமல் ஒரே மூச்சில் ஏறிட்டாப்புல. நல்லா இஷ்டம் வந்துடுங்க, மிஸ் பண்ணாதீங்க இடத்தெல்லாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏறுறதுக்கு. பட் ஆனால் இன்னும் வந்துட்டிங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம். இங்கேருந்து மேலேருந்து இது பார்க்குற வியூவே உண்மையாக நல்லா இருக்குது. இதுக்கோசம் எவ்வளோ காசு எவ்வளோ வத்தோன்னா கொடுக்கலாம். இதுக்கு வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ரீல்ஸ் கூட நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் பசங்க ஆல்ரெடி ஏறி வந்த டயர்டில் எல்லாம் அங்கே கிரு சுற்றிட்டு இருக்கானுங்க மலையை. வாங்க, ஸ்டாச்சு ஃபுல்லாக பேக் சைடில் கொஞ்சம் பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, அங்கே தான் போயிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க, என்ன இங்கேருந்து பக்கத்துக்கு பாருங்க, வியூ பாருங்க, வியூ எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஃபோட்டோ உண்மையிலே ஃபோட்டோ வீடியோலாம் நல்லா எடுக்கலாம் போலங்க. ரீல் கூட இங்கே பண்ணலாம் நல்லா. யோ என்ன மாதிரி ஸ்பாட்டு தெரியுமா அது? நான் காட்டுறேன் இருங்க பாருங்க. என்ன மாதிரி ஸ்பாட்டு பாருங்க, ஃபுல்லாக உள்ளே போயிட்டு அதாவது வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த கௌசிக் கொண்டா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அதனால் தண்ணி தாக எடுத்துச்சுன்னா கூட நம்ம அங்கங்கே குடிச்சிடலாம். செப்பரேட் கப்பும் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி. அதனால் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் வந்து கேரளாவில் இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு.